Hi, வணக்கம் and welcome guys. Welcome to another episode of அகராதி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம காமிக்கோட ஓவர்வியூஸ் அண்ட் இந்த வீடியோ ஏன் நான் ஓவர்வியூஸ் சொல்கிறேன் இந்த வீடியோவில் அப்படின்னா ஐ ஹாவ் டு மேக் ஷோர் நீங்கள் எல்லாருமே இந்த காமிக்கை படிக்கணும். பிகாஸ் இந்த காமிக் தமிழில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மோரோவர் நீங்கள் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத பர்சன் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, மேபி இது இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஆன் திஸ் சேனல்ஸ். அண்ட் மோரோவர் நான் ஏன் இந்த காமிக்கோட ஓவர்வியூஸ் அண்ட் இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னா இனி வரப்போகிற 2 சாப்டர்ஸ்க்கும் நான் சொல்ல போகிறது கொஞ்சம் க்ளூவாக இருக்கும். நான் இதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது, பட் சொல்கிறதுக்கு உண்டான ரீசன் ஏன் காமிக் ரீச் ஆகணும். ஸோ இந்த என்னோட ட்ரையட் காமிக் ஒரு சில சாப்டர்ஸ் நானாக எல்லாமே கதை சொன்னால் பெட்டராக இருக்கும். பிகாஸ் ரீச் ஆகணும். ரீச் ஆனதுக்கப்புறம் நான் ஸ்டோரி சொல்கிறத விட்டுட்டு மேபி கான்சன்ட்ரேட் ஆன் மை ட்ராயிங்ஸ் அப்படின்னா இட் வுட் பி பெட்டர். பட் நீங்கள் பார்க்காம நான் கான்சன்ட்ரேட் பண்ணி ட்ரா பண்ணால் மட்டும் இட்ஸ் நாட் யூஸ். ஸோ webtoons.comல அவைலபிள் இருக்குது. பிளைண்ட் விஷன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம காமிக் வரும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இனி வரப்போகிற சாப்டர்ஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுமே வரப்போகுது. ஸோ தமிழ் லாங்குவேஜில் இட்ஸ் டூயிங் பெட்டர். நான் எதிர்பார்க்கல எவ்வளோ பேர் படிப்பாங்க அப்படின்னு. இன்னும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ திஸ் மந்த் ஃபெப் எண்டில் சாப்டர் 2 அண்ட் மேபி சாப்டர் 3 வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ பிளைண்ட் விஷன் இது நிறையா பேர் இந்த ஸ்டோரியில் வராங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்க போகிறது ஒரு 2 பாக்ஸஸ். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க ஒரு பாக்ஸு, கொஞ்சம் ஒரு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு. ஸோ இவங்க 2 பேர்த்துக்குள்ள என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் போக போகுது, என்ன வாட் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் இவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத நான் அந்த காமிக்கில் சொல்ல போகிறேன். அண்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பாக்ஸு நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸு நம்பர் 1 வச்சுப்போம். ஸோ அவர் ஒரு ஃபைட்டுக்கு போகிறாரு. சம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் நடக்குது, அவர் தோத்துறாரு. அண்ட் தென் ஒரு செலஸ்டியல் ஈவெண்ட் நடக்குது. அந்த செலஸ்டியல் ஈவெண்ட்டை நம்ம பாக்ஸஸ் பார்த்துட்றாங்க. பாக்ஸஸ் மட்டும் இல்லாமல் சில பேர் பார்க்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பாக்ஸஸ்க்குள்ளே விஷன் இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஸோ எப்படின்னா இப்போ நான் அந்த செலஸ்டியல் ஈவெண்ட்டை பார்த்துட்டு இன்னொருத்தர் பார்க்குறாங்க. நான் பார்க்குறது அவரோட கண் வழியாக பார்ப்பேன், அவர் என்னோட கண் வழியாக பார்ப்பார். ஸோ என் முன்னாடி இருக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும், அவர் முன்னாடி இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட். இதை நான் இன்ஸ்டாகிராம் ஃபீட்ஸில் இருக்கும்போது ஒரு சடனாக ஒரு ரீல்ஸில் தான் பார்த்தேன். அது ஒரு லவ் ஸ்டோரி, நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா இருக்கே இந்த கான்செப்ட், நம்ம ஸ்டோரிக்கு செட் ஆனால் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் கான்செப்டை நான் ஒன்லைனாக எடுத்துக்கிட்டேன். அதுலேருந்து டெவலப் பண்ணதான் அந்த பிளைண்ட் விஷன் அப்படின்ற ஃபுல் ஸ்டோரி. எனக்கு அந்த ஸ்டோரி படத்து பேர் கூட தெரியாது. ஸோ தெரிஞ்சால் நான் கிரெடிட் கொடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இப்படியே போயிட்டுருக்கு. அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா தே ஆர் பாக்ஸஸ், கண்டிப்பாக அவங்க பாக்ஸ் பண்ணி ஆகும். அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது, 2 பேர்த்துக்குள்ளே ப்ராக்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ஸ்பீட் அண்டு எஜிலிட்டிஸ்லாம் அவங்க கமெண்ட் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ ஒருத்தர் அடிக்க வராங்க அப்படின்னா அவர் எந்த சைடுக்கு வராங்க, எப்படி வராங்க, என்ன ஆக்ஷன்லாம் வராங்க அப்படின்றது இன்னொருத்தர் கணிச்சு சொல்லணும். ஆனால் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. ஒரு சில ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ஒரு ஆக்ஷன் ஸ்டோரி இட்ஸ் கோயிங் டு பி இன் அ ஃபேண்டசி அண்ட் சூப்பர் நேச்சுரல் மிஸ்ட்ரியாக மாறப்போகுது. ஸோ அது சாப்டர் 2 or 3க்கு அப்புறம் நடக்கும். அதுக்கு எண்டில் நான் க்ளூ கொடுத்துருவேன். அண்டு மோரோவர் இது எப்படியெல்லாம் அவங்க ஃபைட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஃபைட் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள ஆல்ரெடி ஒரு பவர் இருக்கும். ஸோ அந்த பவரை இந்த செலஸ்டியல் ஈவெண்ட் எப்படி ட்ரிகர் பண்ணுச்சு, அவங்க அப்படி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இந்த விஷன் இன்டர்சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அவங்க எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, எப்படி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி அந்த இன்டர்சேஞ்சை அன்டூ பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே இனி வர போகிற காமிக்ஸை நான் சொல்ல போகிறேன், சாப்டர்ஸில் சொல்ல போகிறேன்.
ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன webtoons.comல போயிட்டு அகராதி ஸ்டுடியோ அப்படின்னு என்னோடய ப்ரொஃபைல் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதில் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பிளைண்ட் விஷன் ஸ்டோரி லைனை டிக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த சாப்டர்ஸை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல்ஸையும் டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் இட். அண்ட் தட்ஸ் ஆல். இதை தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சாப்டர் 2 இஸ் அண்டர் ப்ரொடக்ஷன். மேபி சாப்டர் 2ல் சில பாகங்கள் சாப்டர் 3ல வரலாம். சாப்டர் 2 and 3 கோயிங் டு பி ரிலீஸ் வித்தின் அ ஃபியூ வீக்ஸ். எஸ், சாப்டர் 2 மட்டும்தான் ரிலீஸ் பண்ணலாம்னு நினச்சேன். பட் நான் கொஞ்சம் புஷ் பண்ணேன் அப்படின்னா சாப்டர் 3யும் ஒட்டுக்கா ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். டோன்ட் ஃபர்கெட் டு ரீட் மை காமிக். இது எல்லாமே ஃப்ரீ தான்ப்பா. காசு கட்டிலாம் நீங்கள் புக்கு வாங்குற மாதிரிலாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ. ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னா ஐ நீட் அ ரீச். ஸோ ஒன்ஸ் ஐ ரீச் நான் இதை கலரில் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் நிறையா இருக்க போது. நான் இதில் வந்து நான் கேரக்டர்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணலை. நான் ஃபுல் அண்ட் சொல்லிடுறேன். பிகாஸ் இட்ஸ் டேக்கிங் லாட் ஆஃப் டைம். ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு அது புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் தட் எப்படி இருக்குன்னு படித்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரை பார்த்துட்டு யாரும் டிசப்பாயிண்ட் ஆகிடாதீங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை அவுட் தான். இனி வரப்போகிறதான் மெயின் பிக்சர்ஸ். ஸோ stay tuned guys. Okay, bye bye. Will you